இன்னைக்கு நான் உங்களுக்கு சிக்கனத்தை பற்றி சொல்ல போகிறேங்க. சிக்கனை முண்டை எப்படி தெரியுமா? காய்கறி கடைக்கு காய்கறி வாங்க போனேன்டா. காய்கறி கடைக்காரு கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு காய்கறியே கொடுக்க மாட்டார். இருமா இருமா நீ நீ கேட்கார கேள்வி கேட்ப, இது என்ட இது எம்பிட்டுண்டு கொஞ்ச நேரம் உருமாண்டு எல்லாருக்கும் காய்கறியை கொடுத்துட்டு எனக்கு கொடுப்பாரு. நான் ஒன்றும் கவலைப்பட மாட்டேனே. சரி போங்க, எம்பிட்டு அவங்களுக்குலாம் விலை சொல்கிறீன்னு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ரொம்ப விலை சொன்னதுக்கப்புறம் கேட்கவே மாட்டேன் விலை எவ்வளோண்டு. ஏன்ட்டு கேளுங்க, இம்புட்டு விலையா அப்படின்னு சொன்னால் நீ வாங்க மாட்டேன்டுவார். இது என்ன விலைன்னு கேட்டோம்னா நீ வாங்க மாட்டேன் அப்படின்றாரு. சிரிக்காதீங்க, நீங்கள் நான் சிரிப்பணிக்கு சிரிக்கக்கூடாது அப்படி சொல்லுவார். சரி போங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு வருவேன். நான் அங்கிட்டு போனதுக்கப்புறம் 2-3 பிள்ளைகிட்ட புரணி வேற சேர்ந்துருக்காரு. தாடி இந்த பிள்ளை வந்துச்சுன்னா ஒத்த காய் வாங்குதுங்க, எப்படித்தான் குழம்பு வச்சு சாப்பிட்றான்னு தெரிலன்னு. உணவு ருசிக்குத்தானே. என்னத்தை சாம்பாரில் மதன்னு காயை அதுக்கு நறுக்கி போட்டாத்தையும் சாம்பார் நல்லா இருக்குமாக்க. அப்படி பார்த்தா சாம்பார் நல்லாவே இருக்காது. நிறைய காய் போட்டேன் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சமாக தான் காய் போடணும். இதில் எங்கே தெரிய போகுது? இதுக்கு பேர் சிக்கனம்ன்றாங்க. ஆமாம், அதில் ரெண்டு தான் போடணும். முருங்கை புளிக்குழம்பு வச்சோம்னா எப்படிங்க நீங்களாம் வைப்பீங்க? நான் என்ன செய்வேன் தெரியுமா? கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, 2 முருங்கைக்காய், அப்படியே சின்ன வெங்காயம் கிடந்துச்சுன்னா உரிச்சு போட்டு அப்படியே வதக்கி அப்படியே குழம்பு வைப்பேன். இது பத்தாதா? 100 கத்திரிக்காய் வாங்கினா பத்தாதாக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் யாருமே காய்கறி திங்க மாட்டாங்க. அப்புறம் பொரிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு காய்கறி வாங்கி பொரிக்கிறேன். அப்புறம் என்ன, அந்த காய்கறிக்காருக்கு கூட நிறையா வாங்கணுமா. எல்லோரும் 200-300 ரூபாய்க்கு வாங்குறாங்க, நீ மட்டும் 10, 50, 20, 30 தாண்டுதுல அப்படிங்கிறாரு. அவர் உழைக்கிற பொழப்பை பார்த்தா நம்ம உழைக்கிற பொழப்பை பார்க்க வேணாமா? அதெல்லாம் சிக்கனை வேணுமுங்க. மற்றவங்களுக்காக நம்ம வாழக்கூடாது. மற்றவங்க எப்படி நடப்பாங்க, மற்றவங்க எப்படி நடப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் நம்ம குடும்பத்தை ஓட்டுறதுல சிக்கனமாக இருக்கணும். அவர் பொழப்பை பார்க்குறதுல மும்முரமாக நிறைய பணம், நிறைய பொருள் வாங்குறவங்களுக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரோ, அதேமாதிரி நம்ம காசு அவர் காசாக அடுத்தவங்க திருடக்கூடாது, அடுத்த பாக்கெட்டில் கையை வைக்கக்கூடாது, அடுத்த பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. நம்ம காசுக்கு நம்ம பாதுகாப்பு பண்ணிக்கிறோம், நம்ம குறைச்சி செலவு பண்ணிக்கிறோம். இதில் என்ன தப்பு இருக்குது? அந்த காய்கறிக்காரரு ஒரே புரணி வச்சுக்கிட்டு இருக்காராம். ஆனால் பழைய ஏரியாவில் இங்கிட்டு வந்துட்டு இல்லை, அதனால இப்போ சொல்கிறேன் வீடியோவில். இன்னும் அவர்கிட்ட போக மாட்டேன். முதைய சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சொன்ன காய்கறி கடைக்கு போய் கேட்டு போடுவார் அப்படின்னு சொல்லாமல் வச்சுருந்தேன். இப்போ இந்த ஏரியா கூடியதுட்டேன். இன்னும் சொல்லுவேன் தைரியமா. காய்கறி கடைக்காரரு புரணி வச்சுருக்காரு. எப்படித்தான் குழம்பு வச்சு என்ன சொல்லிக்குது எடுத்துடலேன்னு பற்றியெல்லாம் கொழுப்ப. ஏங்க நான் இருக்கிறது நல்லது தானேங்க. பொம்பளை என்னங்க சிக்கனமாக இருந்தால் தானேங்க நல்லபடியாக வாழலாம். கடைங்க அப்படி இல்லாமல் கஷ்டம் நம்ம வாழணும்லங்க பூமியில். அன்னன்னைக்கு 500 ரூபாய்க்கு உழைச்சிட்டு வந்தோம், இதை ஆர்டர் பண்ணி திண்டான் அப்படின்னு திண்டு விட்டு பேண்டாம் மோண்டம்டா வாழ்றது. சேச்சா நம்ம ஊழியருக்கு 4 காசு சம்பாரிச்சு வச்சுட்டு போவேனா? நம்ம தப்பு நம்மளை சொகசு ஆச்சது மாதிரி. லைக் பண்ணுங்க. நான் வாழ்கிற வாழ்க்கை சரிதான்டா. அந்த காய்கறி கிடக்காரு அவரை பற்றி ஒரு 2-3 கமெண்ட்டை போட்டு விடுங்க. அப்போத்தே மனசாரும்.